அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு, பாதி பாவக்காய், பாதி கேரட் எடுத்துக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நம்மளோட இது டேஸ்ட் கரெக்டாக இருக்கிறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு பாதி அளவுக்கு கேரட் எடுத்துருக்கோம். இதை அடுப்பு மேலே தண்ணி வச்சு அதில் இதை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாதி பாவக்காய் துண்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். சின்ன சைஸ் பாவக்காயில் இது பாதி துண்டு. இதை நல்லா வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் 2 துண்டாக. இந்த மாதிரி போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாலும் போதும். பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். அதோடு இது ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வேகட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இதை வேக வச்சு எடுத்துக்கிட்ட அப்புறமா இந்த மாதிரி கேரட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக தோல் உரியும் மேலேருந்து. நம்ம சீவாமல் அப்படி, அதாவது மேலே இருக்க தோல் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டிருந்தோம். அதனால் இந்த மாதிரி இந்த தோல் எடுத்துடலாம். அதே போல் உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் உரிச்சுக்கணும். இந்த மாதிரி இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாவக்காயும் அதோட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த கொட்டையை வந்து எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, பெரியவங்க சாப்பிடும்போது அப்படியே சாப்பிடலாம். பாவக்காய் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அந்த மாதிரி இருக்கவங்க இது கசக்கனால கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியும் அதோட நல்ல சூப்பரான டேஸ்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் தோல் எடுத்துகிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் லிக்விட் மாதிரி பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிப்பு எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. அதோட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தாளிப்பு எப்போவும் எப்படி செய்வீங்களோ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க இந்த பாவக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மஞ்சத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதோட சூப்பராகவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டு சுத்தமாக கசப்பே தெரியாது. நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்து நம்ம அப்படியே இதை சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இதில் சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே வெறுமனா கூட இதை ஊட்டி விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. சுத்தமாக கசப்பே தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. அதோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை மேஷ் பண்ணிவிட்டு கொடுக்கணும். பல் வராத குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.